போராட்டம் கேப்டன் பழனி ஆர்ப்பாட்டம் எங்கள் அந்நியா தலைமையில் ஆர்ப்பாட்டம் எங்கள் அந்நியா தலைமையில் ஆர்ப்பாட்டம் தடுக்காதே 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 காவேரி தண்ணியை தடுக்காதே காவேரி தண்ணியை தடுக்காதே ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு மறுத்திடு மேகதானை அணை கட்ட அனுமதியை மறுத்திடு மேகதாது அணை கட்ட அனுமதியை மறுத்திடு ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் கங்கை நீரும் எங்கள் சொத்து காவிரி நீரும் எங்கள் சொத்து கங்கை நீரும் எங்கள் சொத்து காவிரி நீரும் எங்கள் சொத்து காவிரி தாய் எங்கள் அன்னை காவிரி தாய் எங்கள் அன்னை அன்றை காக்க இளைஞர் படை ஆர்ப்பாட்டம் அன்றை காக்க இளைஞர் படை ஆர்ப்பாட்டம் தமிழர் நலனை காக்கிடவே தமிழர் தலைவர் கேப்டன் ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் மாறிவிடு பொம்மை அரசே மாறிவிடு கைவிடு மேகதாது திட்டத்தை கைவிடு தமிழர் கன்னடம் சேர்ந்து வாழும் நாட்டிலே தண்ணினால் பிறந்து ஆள நினைக்காதே சகோதரனாய் வாய்விடு பொம்மையே இந்தியனாய் ஆளவிடு அண்ணனே ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் மறந்துடுவாய் மேகதானை அணை கட்டியே மறந்துடுவாய் ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் அணை கட்டும் திட்டத்தை அணை போடும் பொம்மையே மேகதாது அணை கட்டி போர் போடும் தங்க மண்ணை மாலைமலை ஆக்கி பார்க்காதே ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் தரணிக்கே சோறு போடும் தஞ்சை மண்ணை காத்திடவே தரணிக்கே சோறு போடும் தஞ்சை மண்ணை காத்திடவே கேப்டன் அவர்கள் ஆணைப்படி ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் அணைய கட்டும் திட்டத்தை தடுத்திடவே ஆர்ப்பாட்டம் கேப்டன் படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா வாழ்கவே புரட்சி கலைஞர் வாழ்கவே புரட்சி கலைஞர் வாழ்கவே வெல்கவே தேமுதிக வெல்கவே தேமுதிக வெல்கவே ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் மத்திய
மத்திய அரசு அனுமதி கொடுக்காதே மத்திய அரசு அனுமதி கொடுக்காதே மாநில அரசு விட்டு கொடுக்காதே விடமாட்டோம் தேமுதிக விடமாட்டோம் தேமுதிக விடமாட்டோம் ஆர்ப்பாட்டம் கேப்டன் நாளைக்கிழமை ஆர்ப்பாட்டம் அந்நியா தலைமையில் ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு இழுத்தடே இந்திய நதிகளை எல்லாம் இழுத்தடே இந்திய நதிகளை எல்லாம் இழுத்தடே ஓங்கிடுவோம் வெற்றி பெறுவோம் தேமுதிக வெற்றி பெறுவோம் ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் கேப்டன் ஆணைக்கிணங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் எங்கள் அந்நியார் அவர்களையும் மற்றும் அன்பு தம்பி விஜய பிரபாகரன் அவர்களையும் மற்றும் அண்ணன் காத்தசாரி அவர்களையும் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் எஸ் எம் முருகேசன் அவர்களையும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அம்பரசு அவர்களையும் மற்றும் தர்மபுரி டாக்டர் இளங்கோவன் அவர்களையும் மற்றும் மோகன்ராஜன் அவர்களையும் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய பேரூர் கழக கிளை கழக செயலாளர்களையும் அனைவரும் வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது எங்கள் அந்நியார் இப்பொழுது பேசுகிறார். நுழையார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் நமது கேப்டன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஹோசூர்ல மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக மக்கள் சார்பாக, விவசாய மக்கள் சார்பாக, தேமுதிக சார்பாக மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடத்துவதில் மக்கள் சார்பாக தேமுதிக நம்மள மக்கள் பிரச்சனையை இன்னைக்கு கையில் எடுத்திருக்கோம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முதலில் களம் கண்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை நிச்சயமாக மக்களுக்கு துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக சொல்றேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்க பங்கேற்க வந்திருக்கும் நமது கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் ராமசுவாமி அவர்களுக்கும், முருகேசன் அவர்களுக்கும், அன்பரசு அவர்களுக்கும், நமது கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கும், கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கும், துணை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களுக்கும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுக்கும், தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுக்கும், மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும், பொதுமக்களுக்கும் முதல்கள் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாதுவிலே அணை கட்டி தமிழ்நாட்டில் ஏற்கனவே தண்ணி இல்லாமல் தமிழக பூமி வறண்ட பூமியாக இருக்குது. மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகம் நிச்சயமாக பாலைவனமாக மாறிவிடும் என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. அதனால இன்றைக்கு காவேரியை நம்பிதான் நமது தமிழ்நாடே இருக்கு. காவேரி இன்னைக்கு மேகதாதுல இருந்து தண்ணீர் வந்தால்தான் திருச்சி, தஞ்சை, நாகை, கரூர், நாமக்கல் போன்ற 7-8 மாவட்டங்களுக்கு தண்ணீர் தன்னிறைவு பெற்று
கடைகோடியில இருக்கின்ற வரைக்கும் சேர்வதற்கு இந்த மேகதாதுல நிச்சயம் அணை கட்டக்கூடாது என்பதை தேமுதிக வலியுறுத்தி சொல்கிறது. ஏன்னா தஞ்சை தான் இன்னைக்கு இந்தியாவுக்கே சோறு தருகின்ற பூமி. இன்னைக்கு தஞ்சைக்கே தண்ணி வரலை என்றால் விவசாயமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறிடும். ஏற்கனவே பல விதத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இன்னைக்கு தமிழகம் இருக்கும் பொழுது நிச்சயமாக மேகதாதுவில் அணை கட்டினால் நமது தமிழகம் வறண்ட பூமியாக பாலைவனமாக மாறும் என்பது மாற்று கருத்தில்லை. இன்றைக்கு மத்தியில் ஆளுவதும் பிஜேபி அரசு, கர்நாடகாவில் ஆளுவதும் பிஜேபி அரசு. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கும் பிஜேபி காரர்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக மேகதாதுவில் அணை கட்ட மாட்டாங்க, அது முடிந்து விட்டது, இனி வராது என்று சொல்றாங்க. ஆனா கர்நாடகா முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் திரு பொம்மை அவர்கள் என்ன சொல்றாரு? யார் தடுத்தாலும் உறுதியாக மேகதாதுல அணை கட்டுவோம் என்று அவர் சவால் விடுகிறார். திரு பொம்மை அவர்களே, இப்பதான் நீங்க முதல்வரா வந்திருக்கீங்க, உங்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோளை எச்சரிக்கையாவே கொடுக்கிறோம். ஒசூர் பார்டர் வரைக்கும் வந்துட்டோம், பெங்களூர் சிட்டிக்குள்ள ஓசூர் பார்டர், கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் வந்தாச்சு. ஒட்டுமொத்த சக்தியும் திரட்டி கர்நாடகாக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கர்நாடகா மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி, இன்னைக்கு ஒரு தாய் மக்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பிரிவினை வேண்டாம். நிச்சயமாக நமக்குள்ள பிரிவினை வேண்டாம். ஏன்னா தமிழ்நாட்டுல கர்நாடகாவை சேர்ந்தவங்க எவ்வளவு லட்சக்கணக்கானவர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே போல கர்நாடகால தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மேகதாதுல அணை கட்டுறதன் மூலம் நமக்குள் எந்த பிரிவினை வேண்டாம் என்பதை உங்களுக்கு நாங்கள் தமிழ்நாடு மக்கள் சார்பாக, விவசாயிகள் சார்பாக சொல்றோம். அதே போல பிரதமர் மந்திரி அவர்களும் தமிழக முதல்வரும் உடனடியாக இந்த விஷயத்துல கவனம் செலுத்தி 2 மாநிலங்களுக்குள்ளும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா அந்த மேகதாது அணை கட்டுவதை உறுதியாக நிச்சயம் நிறுத்தணும். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் அங்கு மேகதாது அணை கட்டக்கூடாது என்று சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் பொம்மை அவர்கள் கட்டுவோம் என்றார் சொல்றார். இதுவே அவர் சட்டத்தை மீறுவதற்கான செயல். எனவே நிச்சயமாக நாங்கள் சொல்றோம், உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி நிச்சயம் பிரதம மந்திரியின் அறிவுறுத்தல் படி மேகதாதுல அணை கட்டுவதை உடனடியாக கர்நாடக அரசு நிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக கேட்டுக்கிறோம். என்ன பட்ஜெட்ல நிதி ஒதுக்குறீங்க, யார் கேட்டாலும் சவால் விடுறீங்க, கட்டிய தீர்வுன்னு. நீங்க கட்டிய தீர்வுன்னு சவால் விட்டா தமிழ்நாடு மக்கள் ஒண்ணும் இழிச்சவாயிங்க கிடையாது. நாங்க சவால் விடுவோம், அதை எதிர்த்து நின்று போராடுவோம் என்பதை சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு விவசாயம் சார்ந்த தமிழ்நாட்டுக்கு தண்ணி மிக முக்கியம். அந்த நிச்சயமாக அந்த தண்ணி மேகதாதுல அணை கட்டிட்டா தண்ணி வராது. எனவே வஞ்சிக்காதீர்கள். நாம் அனைவரும் ரத்தத்தால் ஒன்று, மூச்சு காற்றால் ஒன்று, இனத்தால் மொழியால் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது 2 பேருமே இன்னைக்கு 2 மாநிலங்களிலும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ சாப்பாடுல எந்த பிரிவினை இல்லை, ரத்தத்துல பிரிவினை இல்லை, மூச்சு காற்றில் பிரிவினை இல்லை. எதற்காக தண்ணீரில் மட்டும் நீங்கள் பிரிவினையை கொண்டு வருகிறீர்கள் என்பதை கர்நாடக அரசை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். அதனால பிரதம மந்திரி அவர்கள் இன்னைக்கு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வருகிறோம் என்று சொல்லிட்டு இருக்காரு. பிரதம மந்திரி அவர்களே, உங்களுக்கு தேமுதிக சார்பாக இந்திய நதிகளை உடனடியாக இணைத்து அனைவருக்கும் இந்திய நாட்டில் வர நதிநீர் சமமாக அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக நின்று அந்த நதிகள் இணைப்பை சாத்தியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தமிழக மக்கள் சார்பாக, விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நதிகள் இணைப்பு வந்தால்தான் இது போல மாநிலங்களுக்குள்ள பிரிவினையோ மோதல்களோ வராமல் இருக்க முடியும். எனவே நதிகள் இணைப்பு மிக முக்கியம். அதே போல இங்க ஒகேனக்கல்ல இருந்து 15 கிலோமீட்டர்ல தான் இருக்கு மேகதாது. 15 கிலோமீட்டர்ல கொஞ்ச நேரத்துல நாங்க கடந்துருவோம். நாங்க கேப்டன் சொல்ற மாதிரி நாங்க வல்லரசு நாட்டுல மக்களுக்கு நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறோம். எனவே கர்நாடக அரசே, தமிழக மக்கள் காந்தியாக இருக்கணுமா இல்ல சுபாஷ் சந்திர போஸாக மேகதாதுல நீங்க வைக்கிற ஒரு செங்கல் கூட அங்க வைக்க முடியாம நாங்க
தடுப்போம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். உங்களை எல்லாரும் பொம்மை ஆட்சி பொம்மைன்றாங்க. பொம்மை ஆட்சி நடத்தாதீங்க. மக்கள் மனநிலையை புரிந்து கொண்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற அளவு 2 மாநிலத்துக்கும் நல்லது நடக்கின்ற ஒரு நல்ல விஷயமாக மேகதாதுவில் அணை கட்டுவதை உடனடியாக கர்நாடக அரசு நிறுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். எனவே இனி அந்த வேலை தொடரக்கூடாது, எங்கும் அந்த வேலையை பற்றி பேசக்கூடாது என்பதை கர்நாடக அரசு கிட்ட கேட்டுக்கிறோம். மத்திய அரசும் மாநில அரசும் இதுல உறுதியாக இருந்து மேகதாதுவில் அணை கட்டுவதை உடனடியாக நிறுத்தி தமிழ்நாட்டுக்கும் விவசாயிகளுக்கும் பெரியதொரு எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும். காவேரி நம்ம அன்னையை காக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உறுதியாக தெரிவிக்கிறோம். எனவே காவேரி நம்ம உரிமை, காவேரியில தண்ணி வருவதும் நமது உரிமை. அதை தடுக்கும் சக்தி யாருக்கும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், விவசாயிகளுக்கும், பொதுமக்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் மாநகரத்தில், அதாவது தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கழகத்துடைய காவல் தெய்வம் அந்நியவர் அவர்களுக்கும், கழகத்துடைய அவைத்தலைவர் திரு இளங்கோவன் அவர்களுக்கும், கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு மோகன் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் கழகத்துடைய துணை செயலாளர் திரு அண்ணன் பாரதிசாரி அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்துள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மாவட்டங்களுடைய நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மேற்கு, ஓசூர் மாநகரத்துடைய மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்ட அணி நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், ஊராட்சி செயலாளர்கள், ஊராட்சி நிர்வாகிகள், கிளைக்கழக தொண்டர்கள் மற்றும் அனைத்து தொண்டர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுநலன் கருதி இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள விவசாய பெருங்குடி மக்களுக்கும், இந்த பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கி மேலும் காவல்துறையுடைய பாதுகாப்பும் எங்களுக்கு வழங்கி எங்களுக்கு உறுதுணையாக இருந்த காவல் நண்பர்களுக்கும், இந்த ஆர்ப்பாட்டத்தை உலகெங்கும், நாடெங்கும், இந்தியா முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய பத்திரிகை நபர்களுக்கும் மற்றும் அனைவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொண்டமைக்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய தேமுதிக சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக ஆர்ப்பாட்டம் 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 தேமுதிக ஆர்ப்பாட்டம். வாழ்க வாழ்க. என்ன சொல்லுங்க, கேளுங்க. இன்னைக்கு முதல்ல உங்க அனைவருக்கும் வணக்கம். ஓகேவா? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மேகதாதுவில் அணை கட்டுவதை உடனடியாக தடுத்தணும் அப்படின்னு சொல்லி இங்க வைங்க கொஞ்சம். மத்திய மாநில அரசுகளுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்னைக்கு நாம வேண்டுகோள் விடுத்திருக்கோம். ஏன்னா கர்நாடகா முதலமைச்சர் சொல்றாரு நாங்க அணை கட்டுவதை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதனால அங்கேயும் பிஜேபி அரசு, இன்னைக்கு மத்தியிலையும் பிஜேபி ஆட்சி நடக்குது.
உடனடியாக மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சேர்ந்து மேகதாதுல அணை கட்டுறது தடுக்கணும். ஏன்னா விவசாயம் சார்ந்த பூமி நம்ம நாடு, இங்க தண்ணி மிக அவசியம். மேகதாதுல அணை கட்டினா காவேரியிலிருந்து தண்ணி வராது. நிச்சயமாக நாம எல்லா கர்நாடகா மக்களும் தமிழக மக்களும் ஒரு தாய் விட்டு பிள்ளைகள், இதுல எந்த பிரிவினும் இல்லை. ஏன்னா அந்த மக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம மக்கள் அங்க கர்நாடகால நிறைய பேர் வாழ்றாங்க. எந்த பிரிவினும் இல்லாம எப்படி வாழ்றோமோ அதிலே போல இன்னைக்கு தண்ணியிலையும் எந்த பிரிவும் இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக அந்த காவேரியில தண்ணீரை மேகதாதுல அணை கட்டாம தரணும்னு சொல்லி எங்களுடைய வேண்டுதலை இந்த நேரத்தில் வைக்கிறோம். எனவே உறுதியாக இது நடக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நாளை முதல் கேப்டன் அந்நியார் 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 காவல் தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் தேசிய